ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. எவ்வளவு எல்லாம் வீணாக்கியிருக்காங்க பாருங்கள் சாப்பாடெல்லாம். மக்கள் எல்லாம் இப்படி தான் வீணாக்கியிருக்காங்க. இன்றைக்கி உணவு அது அரிசி விலைலாம் என்ன விலை விற்கிது. இதுமாரி கோயிலில் வந்து யாரோ கஷ்டப்பட்டு உங்கள் அன்னதானம் கொடுக்குறாங்க பாருங்கள். யாருமே சாப்பிடாம இப்படி கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த குப்பை டப்பா ஃபுல்லாக சாப்பாடு தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ வீணாக்கியிருக்காங்க. இந்த கோயில் ஃபுல்லாக பாதி சாப்பாடு வந்து மக்கள் எல்லாம் சாப்பிடாம அப்படியே குப்பையில் தான் போட்டுட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு மேல் கோயில் வர்றவங்களாம் யாருமே வாங்காதீங்க. அப்படி வாங்கினா கூட கொஞ்சமாக வாங்குங்க, கொஞ்சமாக வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வாங்காமல் இருந்தாலும் இப்போ எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இப்போ வந்து சாப்பாடு பத்தல. அவங்களுக்குலாம் சாப்பாடு பத்தாமல் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேர் வாங்கி இந்த மாதிரி குப்பையில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த கோயில் ஃபுல்லாக சாப்பாடு தான் மீதி. இங்கேயே கொஞ்சம் இடத்துல எப்படின்னா வெளியில் அது ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 50, 100, 200 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்க, கோயில் ஃபுல்லாக பார்த்தாலுமே இப்படி தான் கிடக்குது சாப்பாடு. இந்த இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு இல்லை. நிறைய பேர் இப்படி இவ்வளோ பேர் போகிறாங்க. இன்னும் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை. இனிமேலுக்கு யார் வாங்குறீங்களோ சாப்பாடு, வாங்குறவங்க கரெக்டாக கொஞ்சமாக வாங்கிக்கங்க, சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு இதுவும் ஒரு தொண்டு மாதிரி, சிவ தொண்டு மாதிரி இது.